அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் கடன்லாம் வாங்கல, சும்மா ஒவ்வொருத்தர் மேலேயும் லட்சக்கணக்கான கடன் வாங்கி வச்சுட்டார் ஸ்டாலின். 4 ஆண்டு 50 மாதத்தில் 4,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறார். அப்போ 5,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இதெல்லாம் நீங்க தாங்க கட்டணும். நான் உட்பட, நீங்க உட்பட எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டார் திமுக. ஸ்டாலின் அவர்கள் கடன்காரன் ஆக்கிட்டார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? 75 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து, திமுக ஆட்சியிலிருந்து, அண்ணா திமுக ஆட்சியிலிருந்து 75 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி 2021 வரை 5,18,000 கோடி கடன். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலத்தில் 4,38,000 கோடி கடை. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் 5,38,000 கோடி கடன் வாங்கி நாட்டு மக்களை கடன்காரனாக்குனது தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. இதெல்லாம் எப்படி கட்டுறது? வரி போட்டு தான் கட்டி ஆகணும். வரி போட்டு தானே கட்டி ஆகணும். வேற எந்த வழியில் அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்குது? எல்லா வருமானத்தையும் முடிச்சு கட்டிட்டார் திரு ஸ்டாலின்.